உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். அவங்களோட வீடு வீடா தேடி வீடுகளுக்கு உள்ள போய் அவங்களோட கையில கொடுக்குறோம். உங்களுடைய அவருக்கு பேர் சின்ன ராஜா. 2 பேர் மோசம் போட்டு எங்க தாய் இப்ப ஒரு கல்யாணம் அது தேடி வராம இல்ல, உங்களோட தொடர்பும் இல்ல. தான் செய்து வச்சு உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் நுணாவில் இருக்கிறோம். இலங்கையில் உள்ள யாழ் மாவட்டத்தில் உள்ள சாவச்சேரி பிரதேச செயலம் நுணாவில் நிற்கிறோம். நுணாவில் நாங்கள் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு அம்மாவையும் மகளையும் சந்திக்கிறோம். பேரப்பிள்ளை நம்ம அம்மா பேத்தி என்ன சரி, இவங்களோட ஸ்டோரி எங்களுக்கு தெரியாது, உங்களோட கதை கேட்க தெரியும். இந்த காணொலியை நீங்கள் முதல் தெளிவாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 குடும்பங்களை தெரிவு செய்திருக்கிறோம். எங்களோட யூடியூப் வருமானத்தின் மூலம் முதல் வருமானத்தை நாங்கள் அந்த 12 குடும்பத்துக்கு ஷேர் பண்ணி அரிசி சாமான் பெரிய 10 கிலோ அரிசி வாங்கி வீடுகளுக்கு கொடுக்க போகிறோம். அவங்களோட வீடு வீடாக தேடி வீடுகளுக்கு உள்ளே போய் அவங்களோட கையில் கொடுக்குறோம். கடும் வருத்தத்தில் கடும் நோயிட்ட கிடந்து இப்போ ஒரு 5-6 நாளைக்கு முன் தான் நாங்கள் அந்த நோயில் இருந்து மீண்ட நாங்கள் அப்படியாக இருந்து நாங்கள் அந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த அம்மா சந்திக்க போகிறோம். வணக்கம் அம்மா, உங்களோட குடும்ப பேரை சொல்லுங்க அம்மா. சின்ன ராஜா மூவனாம்பிய. உங்களுக்கு மூவனாம்பிய பேர் சின்ன ராஜா. உங்களுக்கு தான் மூவனாம்பிய. உங்களுடைய அவருக்கு பேர் சின்ன ராஜா. சின்ன ராஜா மூவனாம்பிய என்ற ஒரு அம்மா தான் நாங்கள் சந்திக்கிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். சொல்லுங்க அம்மா, உங்களோட மூவனா சின்னாம்பியங்க. அவர் சின்னாம்பிய மூவனாம்பா. அவர் எங்க மோசம் கனகாலமா? 10 வருஷம். 10 வருஷம். அப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 5 பிள்ளைகள். 5ல 2 பேர் மோசம் போட்டுனேன். ஓ 3 பேர் இருக்குன்னு அவியாலே எனக்கு உதவியும் இல்லை. 5 பிள்ளைகள், 2 பேர் மோசம் போட்டு. 3 பேர் என்ன மாதிரியா நாக்கள்? 2 ஆம்பளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கிறா. உங்களுக்கு உதவி செய்யறீங்களா? எனக்கு வசதியா இருக்கிறாங்களா? அவையும் கஷ்டம் தான். இப்ப நீங்க போற இடம் அவர் ஒரு ஆளுக்கு வருத்தம். அவர் இயலாம இருக்கிறார். புரசர்கள் வருத்தங்கள்ல இப்ப ஒரு மாதம் ஆஸ்பத்திரியில இருந்தவர். அப்ப அவரை நான் எதிர்பார்க்கல. நான் உழைச்சு தான் என்ற பேத்திய வேற புறாந்து 9 மாதத்துல இந்த மகள் மகள் இந்த மகள் அவங்க தாயங்க தாய் இப்ப ஒரு கல்யாணம் செய்து அவ தெஞ்சு பிறகு புள்ளியா இந்த வரையில விட்டுட்டு போயிட்டா. அவரும் அங்கதான் இவன் ஏதோ பெண் வந்துங்க ஐயா. கல்யாணம் செய்து 9 மாதத்துல வெளிநாட்டுக்கு போனவர். வெளிநாட்டுக்கு போனது 9 மாதம் புறந்து 9 மாதத்துல வெளிநாட்டுக்கு போய் அந்த வாயில வாங்கி போய் நான் வச்சிருந்து 9 மாதத்துல வெளிநாட்டுக்கு போனோம். கட்டாருக்கு போனோம். கட்டாருக்கு போய் இப்ப 11 வயசு ஆச்சு. ஒரு நாள் பார்த்து தேடி வராம இல்ல, உங்களோட தொடர்பும் இல்ல. 9 மாதத்துல கட்டாருக்கு போனவர். கட்டார்ல இப்ப இங்க வந்துட்டாரோ? அங்கான் இருக்கிறேன். அங்கான் சேர்ந்து நாங்கள் இல்ல, அவர் வந்து கண்டியாள். கண்டியை சேர்ந்தவர். அங்கேயும் கண்டியிலும் இல்ல. நாங்க விசாரிச்ச நாங்கள் இல்ல, அங்க இன்னும் வரையில கட்டார்ல 9 மாதத்துல இருந்து விட்டு போனார். இதுவரையும் இல்ல. எத்தனை வயசு? 11 வயசு. 11 வயசு. 9 மாதத்துல விட்டு போனவர், கண்டியை சேர்ந்தவர், கட்டார் நாட்டுக்கு போனவர். இதுவரை பிள்ளையோ தேடையில. சரி, இவன் அம்மா எத்தனை வயசுல இவன் விட்டு வேற ஒரு திருமணம் செய்தவா? இப்ப 33 வயசு. 33 வயது. விரும்பி செய்து இதண்ட நாங்கள் அவருக்கு ஒரு இந்த புறத்தியாக்கள் வாரது அவன் சௌரங்கள் வாரது பிடிக்கிறேன் அவருக்கு. அவர் அங்க நல்லது. அவற்ற முடிவு நல்லது. பிள்ளையும் போயிடாது. பிள்ளை போயிடல. நான் விட மாட்டேன் பிள்ளைய. 9 மாதத்துல இருந்தா நான் தான் வச்சு பார்க்கலாம். நான் வளர்க்கிறேன். அவ அங்க இந்த வேலைக்கு திரிக்க நான் தான் வச்சிருந்தேன். கேட்டு பாருங்க, தாயோட போவிக்கொண்டு கேளுங்க. போக மாட்டான். நான் தான் வச்சு படிக்கிறேன். நானும்
7 8 10 நாளா வேலை இல்லை வீட்டுல இருக்கிறேன் காலுகள் இயலாது உங்களோட கணவர் செத்து விடா காலம் அவன் சேர்த்து 10 வருஷம் அப்போ என்னம்மா நீங்கள் வேலை செய்கிறீங்க நான் இங்கே வீட்டு வேலையால் இதுகளுக்கு போறேன்ல இப்போ எங்கே போகிறீங்க உங்க மட்டுவில் பிள்ளை பொருள் பார்க்க போறேன் நான் வீட்டு வேலையால் அது நெடுக வராதானேம்மா பிள்ளை பிள்ளை பொருள் இப்ப நான் 21 நாள் மட்டும் பார்த்தேன் நான் உண்டு எவ்வளோ வாங்குவீங்க ஒரு பிள்ளை பொருளுக்கு 1500 ரூபா ஒரு நாள் ஒரு நாளைக்கு மொத்தமாக நீங்கள் ரேட் பேசி போகிறீங்க இல்ல நான் அண்டண்டாடு போன்றது சாப்பாடுகள் இந்த பள்ளிக்கூடங்கள் காசுகள் வேணும் போறது உங்களோட உழைப்பெல்லாம் உங்களோட சாப்பாடு அந்த அதுல வேண்டுறது அப்ப நான் உடனே வேண்டி கொண்டு வர்றேன் அப்படி இருக்க சில நேரம் இப்ப அவ தாய் கொஞ்ச நாள் இங்க இருந்தேன்னா என்னோட பிரச்சனை பார்த்து கொண்டு இந்த காணி பிரச்சனையால அந்த குடும்பம் இஞ்சான் இருந்தவ காணி பிரச்சனையில இருந்து வெளுத்துட்டு இருந்தேன் என்னையும் பாக்குறேன் இல்லையா பிள்ளையும் பாக்குறேன் இல்லையான்னு வெளுத்துட்டு போனேன் நான் என்ன தாராளமா போங்க நீங்க காணி பிரச்சனை இவன் பேர்ல எழுதுறாங்க இவன் பேருக்கு தான் நான் எழுத வேண்டி இருக்கிறேன் காணி என்னன்னு சொன்னா நாளைக்கு இந்த பிள்ளைக்கு தேப்பன் தாயில்லை நாளைக்கு இதை பிடிச்சி வெளியில விட்டதே இல்லை அப்ப ஆன முறையில நான் வச்சிருந்து நான் வாக்க எந்த காலம் ஊட்டி நான் வாக்க தான் எழுத வேண்டி இருந்தேன் அதாம்மா அந்த முடிவு அது நல்ல முடிவா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் சரி அப்ப எனக்கு இப்ப இவாக்கு பள்ளிக்கூடம் போற சைக்கிள் உண்டு மற்றது வது சிலவுகளுக்கு நடுவில் காசு இருக்காது திங்கக்கிழமை பள்ளிக்கூடம் தொடங்கினா வதுவுக்கு காசு இல்லை நின்றுட்டேன் சாப்பாடு பிரச்சனை சாப்பாடு சில நேரம் செய்வேன் சில நேரம் இல்லாட்டி எனக்கு மனுஷன் கணிச்ச வேண்டியது சில நேரம் இதுவும் சேர்ந்து சொல்லும் அம்மா அங்கே பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு மனுஷ தருவினியான்னு சொல்லி போட்டு இதுவும் போடும் பட்டினியில் எப்படி சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லாமல் பட்டினியா இருந்தீங்களோ சமைக்க ஒன்றும் இல்லாமல் இருந்தீங்களா கால் கை இயலாது நடுதான் என்னால் இயலாதுங்க ஐயா வேலைக்கு போவா அப்போ இது ஒரு உதவி எனக்கு வாட்ட படிப்பு செலவுகள் இதுகளுக்கு ஒரு உதவி செய்யுங்க உண்மையில் இந்த அம்மாண்ட கோரிக்கை இந்த பிள்ளைன்ற படிப்பு செலவுக்கு மற்ற இந்த பிள்ளைக்கு போக்குவரத்துக்கு ஒரு சைக்கிள் எடுத்து சொல்லிடுறோம் மேல ஒரு நல்ல ஒரு கோரிக்கை நல்ல நீட்டாக கதைக்கு கஷ்டப்பட்டாலும் படிப்பிக்க நல்ல ஒரு நேர்மையான அம்மா நல்ல ஒரு மனசுள்ள அம்மா இந்த அம்மாண்ட மனசுக்கு யாராவது உதவி செய்ய விரும்பினால் 077 பொருங்கம்மா டியூஷனுக்கு போயில டியூஷனுக்கு போய் அன்பளிக்கு போறவா இப்ப காசு இல்லாததுல நான் விடையில இன்னும் சரியம்மா இருக்க பொருங்கம்மா இப்ப இந்த 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 உறவுகளுக்கு யாராவது உதவி செய்ய விரும்பினால் இந்த பிள்ளையோட படிப்புக்கு 077 69 35 33 8 என்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்புகளை ஏற்படுத்தி நீங்கள் உதவிகளை செய்யலாம் நாங்கள் கொண்டு கொடுக்க போகிறோம் இப்போ நாங்கள் அந்த குட்டியம்மா கதைக்கு குட்டியம்மா வணக்கம் அம்மா சொல்லுங்க நல்லபடியாக கதைங்க நீங்கள் கதைக்கலாம் வணக்கம் அம்மா பயப்பட தேவையில்லை நீங்கள் உங்களுக்கு என்னடா கஷ்டம் அதனால பிரச்சனை இல்லை என்ன கஷ்டம் உங்களுக்கு அப்பா உங்களை வடிவா பார்க்கலாவா கொஞ்சம் கிட்ட அப்பா உங்களுக்கு பார்க்குறா வடிவா சாப்பிட்றதுக்கு பிள்ளை என்ன செய்யுது இன்றைக்கு என்ன காலமே சாப்பிட்டவன் ஒன்றும் சாப்பிட்ட இந்த பேர் என்ன கருணி நீங்க எத்தனையாம் படிக்கிறீங்க உங்களுக்கு என்ன பேருடா குட்டியம்மாக்கு கருணி எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க ரிபக் பள்ள கட்டு விட நின்றுக்கலாமே சரியா ரிபக்கில் படிக்கிறீங்க இன்றைக்கும் போயில ஞாயிற்றுக்கிழமை நீ சொல்றியோடு பார்க்குறது தான் கேட்டேன் நீ திருப்பி கேட்கலாமே நீங்கள் என்னென்று கேட்பீங்க ஞாயிற்றுக்கிழமை உண்டு சரி அது இருக்கிறோம் சரி அப்பம்மா நீங்கள் இருங்க இல்லை கதையை போட்டுருங்க பிள்ளை வந்து விட்றாங்க சரி கருணியம்மா நீங்கள் எத்தனையாம் படிக்கிறீங்க 6ஆம் படிக்கிறீங்க ஸ்காலர்ஷிப் எத்தனை மார்க்ஸ் 112 ஆனால் இத்தனை இப்போ 6ஆம் படிக்கிறீங்க 145 தான் கட்ட விட்டேண்ணா எங்கே டியூஷனுக்கு போனீங்க அன்பளி நல்லபடியாக படிப்பிக்கவையோ அன்பளியில் அம்மா ஃபுல்லாக படிப்பிக்க விட்டோ கஷ்டம் இல்லாமல் அப்பம்மா அப்போ என்னதா ஓ ஆ ஏன் முடியல சாப்பாடு கடை வச்சிருந்து அளவுக்கு வேலை விடவே இல்லை அம்மா போகிறவா சாப்பாடு கடைக்கு அதால் வேலை பிள்ளை விட்டுருந்தா என்ன செய்யிருப்பியால் கெட்டி கார் கொண்டாங்க ஐயா கொண்டாங்க கெட்டி கார் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிடு உங்களுக்கு என்ன தேவை சைக்கிள் வாங்கி தந்தா என்ன எத்தனையாம் பிள்ளையா வருவாங்க இப்போ பேச்சு சேர்ந்துருக்கு என்ன பிள்ளை இன்னும் முதலாம் தவணை நடக்கல சைக்கிள் வாங்கி தந்தால் முதலாம் பிள்ளையா வருவியோ ஓகே சரி கெட்டி காரு சரி அரிசி கொண்டாங்க அம்மா இவங்களுக்கு நாங்கள் 10 கிலோ அரிசி கொடுக்குறோம் இந்த அங்கே அம்மா இது 5 கிலோ அதான் கொண்டா 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 பார்த்து உடனே அது ஓடிக்க நாங்க கூட கையில் இப்படிங்க இப்படிங்க 5 கிலோ 5 கிலோ 10 கிலோ அரிசி கொடுக்குறோம் இந்த அரிசியை கூட நாங்கள் எங்களுடைய சொந்த உழைப்பில் என்னுடைய மனைவி இந்த விருப்பத்தின் பேரில் நாங்கள் முதல் யூடியூப்பின் மூலம் கிடைக்கிற வருமானது ஏழைகளுக்கு தான் கொடுப்போம் என்று சொன்ன அந்த சொல்லு வாக்கை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் அதை கொடுத்துருக்குறோம்
அந்த அடிப்படையில் இவங்களுக்கு தொடர்ந்து உதவிகள் யாராவது செய்ய விரும்பினால் எம்மோட தொடர்பு கொண்டு உதவிகளை செய்யுங்கோ. மிகவும் கஷ்டப்பட்டவங்க ஒரு அப்பா அம்மா தான் தன் பேரப்பிள்ளையை பார்க்குறா. இது சம்பந்தமான கருத்துக்கள் முழுவதையும் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். நாங்கள் விடைபெறுகின்ற நேரம் வருகிறது. விடைபெறுகிறோம் அம்மா. நன்றி அம்மா. நன்றி வணக்கம். அரிசி தந்ததுக்கு ஒன்றும் நன்றி சொல்ல இல்லையம்மா? அரிசி தந்ததுக்கு நன்றி. நீங்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அப்படி ஒன்றும் சொல்ல கூடாது. நம்ம எழுதிய பழக்கம் என்ன வாழ்க்கையாக முன்னாள் முழு நாளும் நன்மையாக இருப்போம். இப்போ எவ்வளோ நாளைக்கு சாப்பிடுங்க 10 கிலோ அரிசி? எங்களுக்கு 1.5 குண்டு அரிசி கூட காணும். அப்போ எத்தனை 2 மாதம்? வாழ்க வணக்கம், நன்றி.